ரொட்டேட்டர் கஃப் மசில் இன்ஜுரி ஆனால் அதோட ரீஹேப் எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வச்சு இன்றைக்கி பண்ணலாம். இந்த மாதிரி பொசிஷனில் ஜன்னலில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்கள் எல்போவை உடம்பை ஒட்டி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே இழுக்கணும். உள்ளே இழுத்துட்டு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 தென் ரிலாக்ஸ். இந்த மாதிரி 10 to 15 டைம்ஸ் பண்ணலாம். இது செகண்ட் எக்ஸசைஸ். ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரியிலேயே ரீஹேப் எக்ஸசைஸில் செகண்ட் எக்ஸசைஸ். இந்த மாதிரி பொசிஷனில் எல் ஷேப்பில் எகெயின் வச்சுட்டு உள்ள இன்டர்னல் ரொட்டேஷன் உள் பக்கம் மெயின்டைன் பண்ணணும். 5 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 தென் ரிலாக்ஸ். இந்த மாதிரி 5 to 10 டைம்ஸ் பண்ணலாம். ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரியோட ரீஹேப்பில் தேர்ட் எக்ஸசைஸ். இந்த மாதிரி கையை பொசிஷன் பண்ணிவிட்டு ஓவர் ஹெட் மேலே புஷ் பண்ணணும். புஷ் பண்ணி ஓவர் ஹெட் மேலே போகணும். மேலே போகும்போது புஷ் பண்ணணும். கீழே இறங்கும்போது புல் பண்ணணும். இதையும் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ரொட்டேட்டர் கஃப் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஃபோர்த் எக்ஸசைஸ். இது அடுத்த வேரியேஷன். இதுவும் இன்டர்னல் ரொட்டேஷன். உங்களால் பண்ண முடியலன்னா ஒரு கை வச்சு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. எல் ஷேப்லேருந்து அப்படியே உள்ளே இழுக்கணும். நல்லா புல் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். ஃபிஃப்த் எக்ஸசைஸ். இந்த மாதிரி பொசிஷனில் ஷோல்டர் வந்து எல் ஷேப்பில் வச்சுட்டு எகெயின் புஷ் பண்ணி ஓவர் ஹெட் மேலே போகணும். எகெயின் கம் டு நார்மல். வரப்போ புல் பண்ணணும். போகும்போது புஷ் பண்ணணும். கீழே இறங்கும்போது புல் பண்ணணும். இதை தொடர்ந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா, இந்த எக்ஸசைஸை பண்ணிங்கன்னா உங்கள் ரொட்டேட்டர் கஃப் மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். தேங்க்யூ.